பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 2 verse 24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் பெருமூச்சு வரும்போது கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். உங்கள் பெருமூச்சு வரும்போது கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, ரொம்ப நாள் நீண்ட நாள் போராட்டத்தில் உங்களால் முடியாது அப்படின்னு ஒரு கட்டம், இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு கொடுக்குறார். அந்த கட்டத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஒரு மனிதனுக்கு பெருமூச்சு எப்பொழுது வரும்? அவன் நடக்கிறான், முயலுகிறான், எல்லாம் பண்ணி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது தான் நம்ம அப்படி ஒரு பெருமூச்சு விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி முறையிட்டு அழுது உடல் வலி, மனவலி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறைகள் கடந்து போய்விட்டது. கர்த்தர் கேட்குறாரா? கர்த்தர் மௌனமாக இருக்கிறாரே, ஆண்டோட்டேருந்து ஒரு சிக்னலும் இல்லையே, நான் எந்த பாதையில் போகிறேன், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதே. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இனிமே சாவு தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, சுத்தமாக புழிஞ்சாச்சுன்னு அவங்க பெருமூச்சு விடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு, பெருமூச்சுக்கு வந்த உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அருமையானவர்களே, நீங்கள் துன்பத்தின், சோதனையின், பிரச்சனையின் உச்சபட்சத்தில் நிற்கிறீங்களா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவர் அல்ல. உங்கள் திராணி தான் அந்த பெருமூச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கான விடுதலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். இவங்க பெருமூச்சு விடுறாங்க, இனிமே இந்த ஜனங்க தாங்க மாட்டாங்கன்னு கர்த்தர் முன்பே தெரிந்து கொண்டு மோசேயை கர்த்தர் மீட்பனை ஆயத்தப்படுத்தி அந்த முட்செடிக்கு அழைத்து வந்து தன்னை வெளிப்படுத்தி ஒரு தலைவனை கர்த்தர் அனுப்பிட்டார். இந்த காலைவேளையிலையும் இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மீட்புக்கான வார்த்தையை இந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ரிசீவ் இட், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டுடைய நாமத்தினால விசுவாசித்து எழும்புங்க. உங்கள் பெருமூச்சை கர்த்தர் மாற்றி உங்களை இனி கர்த்தர் நடத்த போகிறார். இனி அடிமைத்தனம் அல்ல, பார்வோனின் நுகம் அல்ல, பார்வோனின் சுமை அல்ல, எகிப்தின் அடிமைத்தனம் அல்ல, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். மீட்புக்கான திட்டத்தை கர்த்தர் வைத்துட்டார். அதை விசுவாசித்து நம்பி நீங்கள் எழும்புங்க. பேதுருவுக்கு கர்த்தர் 3 முறை தான் வைத்தார். அதுதான் பெருமூச்சு. பேதுரு, ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, 3ஆவது முறைக்கு மேலே அவன் மறுதளிச்சிட்டான்னா அடுத்து அவன் கதையும் யூதாஸ் கதை தான். அதுக்கு மேலே அவனால் தாக்கு பிடிக்கவே முடியாது. அதனால தான் கரெக்டாக அந்த சேவலை நிறுத்தினார். யோசித்து பாருங்கள், அந்த 3ஆவது முறை சேவல் கூவாவிட்டால், இயேசுவினுடைய அந்த கடைக்கண் பார்வை பேதுருவின் மீது படாவிட்டால், அந்த நேரம் மாறி இருந்தா யூதாசை போல பேதுருவும் நன்று கொண்டு செத்திருப்பார். ஏன்னா அதுக்கு மேலே மனிதனால் தாங்க முடியாது. அன்பானவர்களே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய எல்லை கர்த்தருக்கு தெரியும், உன் பெருமூச்சு கர்த்தருக்கு தெரியும். மனிதனால் இதற்கு மேல் முடியாது என்பதை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாடுகளையும் பலவீனங்களையும்
புரிந்து கொண்டு பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் உங்களுக்காக எனக்காக உண்டு. அவர் இந்த நாளிலே உங்களை விடுவிப்பார். உங்கள் பெருமூச்சு மாற்றப்படும். நீங்கள் ஜெயமாய் எழும்புவீர்கள். கர்த்தர் தாமே அதை உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்காய் நீர் அனுப்பின கொடுத்த விடுதலையின் ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இதற்கு மேல் என்னால் முடியாது, இதுதான் என்னுடைய கடைசி முயற்சி, this is my saturation point, I cannot tolerate என்று சொல்லி யாரெல்லாம் என்னால் சகிக்க முடியாதுப்பா, இதுதான் என்னால் கடைசியாக யோசிக்கிறதுன்னு சொல்லி இந்த காலை வேளையில் பார்த்து கொண்டு இருப்பார்களானால், என் தேவன் நீர் அனுப்பின வார்த்தையின்படி அவர்களை விடுவிப்பீராக. நீர் எங்களுடைய இரட்சகராய் இருக்கிற கிறிஸ்துவின் மீது வைத்த உடன்படிக்கை நிமித்தம் எங்களை நினைவு கூர்ந்து விடுவிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த விடுதலையை உம்முடைய பிள்ளைகள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பெற்று அனுபவிப்பார்களாக. எங்கள் தேவன் அதை செய்தபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். விடுதலையை பெற்றவர்களாய் அவர்கள் சாட்சி கூற கர்த்தர் உதவி செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை விடுவிப்பாராக. ஆமென்.